எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு தேவனை சற்று நேரம் ஸ்தோத்தரித்து துதிப்போம். துதியில் பிரியப்படுகிற தேவன் அவர். அவருக்கு துதித்தலும் இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. அவர் ஒருவருக்கே நாம் துதியை செலுத்தணும். விக்கிரகங்களுக்கு என்னுடைய துதியை கொடேன் என்று வைராக்கியம் பாராட்டுகிற தேவனாயிருக்கிறார். அதற்காக சற்று நேரம் தேவனை துதித்து தேவனை உயர்த்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம். நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை கர்த்தாவே தகப்பனே, நாங்கள் காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே நின்று தகப்பனே, நாங்கள் சபையாராய் கூடி தகப்பனே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை மறவாத தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாய் தன்னுடைய பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ என்று சொன்ன தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதித்தலே இன்பமும் ஏற்றதும் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். காலையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சபையாராய் வந்து கூடி சபிக்கிறோம். கூடி தகப்பனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதியில் பிரியப்படுகிற தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே, உமக்கு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எங்களோட வாழ்க்கையில நல்லவராகவே நீர் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில நீர் செய்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் எண்ணி எண்ணி நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த கர்த்தாவே 6 மாதங்கள் கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துல புதிய நாட்களை கொடுத்து கர்த்தாவே நீர் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை பாதுகாத்து வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை பிடித்து கர்த்தாவே தகப்பனே, உம்முடைய வலது கரத்தை பிடித்து நான் நடத்துவேன் என்று என்னை தாங்குவேன் என்று சொன்னீரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோட வலது கரத்தை பிடித்து நீர் நடத்துகிறவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீர் செய்த உதவிகளுக்காய் நன்றி, நீர் செய்த உபகாரங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலையிலே தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கர்த்தாவே நிற்பது சுத்த கிருபை ராஜா, சுத்த கிருபை. எங்களோட பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்களை தயவாய் மன்னிங்க. நாங்கள் உம்மோடு ஒப்புரவு ஆகிறோம் ராஜா. தகப்பனே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இன்றைய நாளுக்குரிய கிருபைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. இன்றைய நாளுக்குரிய கிருபை எங்களுக்கு கொடுங்க ராஜா. தகப்பனே காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொன்னீரே தகப்பனே. இன்றைய தினத்திற்குரிய புது கிருபைகளினால் எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை சுத்திகரிங்க ராஜா. தகப்பனே ஆராதனைக்கு தகப்பனே எங்களோட பாவங்களும் மீறுதல்களும் தகப்பனே எங்களோட கர்த்தாவை குற்றங்களும் தகப்பனே தகப்பனே அது கர்த்தாவை தடையா இல்லாதபடிக்கு
எங்களை முற்றுமுடிய பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. பரிசுத்தம் இல்லாமல் தகப்பனே ஒருவனு தேவனுடைய சமூகத்தில் கர்த்தாவை நிற்க முடியாது தகப்பனே. எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு பரிசுத்த காணப்படட்டுமே ஆண்டவரே. பரிசுத்தத்தை கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே. பரிசுத்தத்தை கட்டளையிடுவீராக. பரிசுத்தத்தோடு உம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க தேவன் தயவு செய்யுங்க, தயவு செய்யுங்க, தயவு செய்யுங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே எங்களுக்காக இறங்குங்க, எங்களுக்காக இறங்குங்க ராஜா. தாவீதின் குமாரனே எங்களுக்காக இறங்குங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்காக இறங்குங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை நினைத்தருளுகிற தேவன் நீர் தகப்பனே. உலக மனுஷர்கள் கர்த்தாவே நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுவார்கள், ஆனாலும் அநேக வேளையில் அவர்கள் மறந்துவிட்டு போவார்கள். ஆனால் நீரோ எங்களை மறவாத தேவன். நீரோ கர்த்தாவே தகப்பனே எங்களை நினைத்தருளுகிற தேவன் ஆண்டவரே. தகப்பனே நீர் எங்களை நினைக்கிறீர். இஸ்ரவேலை நினைப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் ஆண்டவரே. தகப்பனே நீர் கர்த்தாவே எங்களை கர்த்தாவே ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறீர். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களிடத்தில் இருக்கிறதான தடைகளையும் குற்றங்களையும் தயவாய் மன்னிங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய், உமக்கு பிரியம் உள்ளவர்களாய் கர்த்தாவே நாங்கள் வாழத்தக்கதான தயை உண்டாக்குங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். துதியின் மத்தியில் கர்த்தாவே வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். தகப்பனே தொடர்ந்து உம்முடைய கிருபை கர்த்தாவே இன்றைய நாள் முழுவதும் பாதுகாப்பாய் கர்த்தாவே எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. தகப்பனே இன்றைய நாளுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு வாய்க்க செய்யுங்க. எங்களோட பிரயாணங்களையும் எங்களோட பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு செபிக்கிறோம். எங்களை எங்களோட சபையார் தகப்பனே எங்களோட கர்த்தாவே தகப்பனே ஐக்கியத்தில் உள்ள எல்லாருக்கும் இப்படியாப்பட்ட கிருபைகளை கர்த்தாவே நீர் கொடுக்கும்படிக்கு செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் விட்டு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க தகப்பனை. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற சொன்னால் பிதாவே, ஆமென். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்க, கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:19 படி மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 படி பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 படி சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மை உள்ளவர்களாக இருந்து பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலுக்கு என்னை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே நீர் வருமட்டும் உண்மையும் உத்தமமுமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17 முதல் 26 வரையிலுள்ள வசனங்களின்படி
பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மணவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 103, தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த காலவேளையிலே நாங்கள் கூட ஒரு சிலராய் கூட நீ தந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் கொடுக்கப்படுகிற இந்த விண்ணப்பங்களே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஜெபங்களே உம்முடைய பாதத்தில் ஏற்றுக்கிட்டோம். கர்த்தாவே, இந்த ஜெபங்களுக்கு நீ ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் சொல்லுகிற தேவனாக இருக்கிறக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலையிலே புதிதும் ஏராளமான கிருபைகளால் எங்களை வருஷிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் எங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய சபையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த போதகர்களுக்கு நல்ல வல்லமையான கிருபைகளின் வரங்களை நீ தந்திருக்கிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் சபை மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒருவருக்கும் ஒரு கிருபையின் வரங்களை நீர் கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சுக்கிறோம். கர்த்தாவே, வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம், வாலிபர்களுக்கும் வல்லமையான வரங்களை கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சுக்கிறோம். கர்த்தாவே, உங்கள் குமாரர் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள் என்று சொல்லியிருக்கிற கர்த்தாவே, ஒரு வாலிபர்களும் உமக்கு உகந்த பலவான் கைகளில் உள்ள அம்பாக பயன்படுத்தப்பட கெஞ்சுக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய ஐக்கியத்தில் உள்ள ஒருத்தரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஒருத்தருக்கும் வரவும் அபிஷேகமும் செயல்பட நாங்கள் கெஞ்சுக்கிறோம். கர்த்தாவே, எல்லாம் ரெட்டிப்பாக செயல்படட்டும். கர்த்தாவே, அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக ஒரு பகுதியிலும் அவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாக ஒரு பகுதியிலும் எங்களுடைய சபை நிறுவப்பட, சத்தியத்திற்கான சபை நிறுவப்பட நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய ஐக்கியத்தில் உள்ள இந்த கிளை சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மாத்தூர், மணப்பாறை, லால்குடி, மேட்டுப்பட்டி, சோழவம்பட்டி, பெரம்பலூர் உள்ள கிளை சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கிளை சபைகள் பலுகி பெருக நீர் கிருபை செய்யுங்க. கர்த்தாவே, நிரம்பி வழியும்படியான ஆத்மாக்களை நீர் தர வேண்டுமாய் கெஞ்சுக்கிறோம். கர்த்தாவே, அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள் உண்மை வந்து ஆராதிக்கும்படியாக தொழுது கொள்ளும்படியாக நீர் தந்திருக்கிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உன்னை ஏராளமான மக்களை நீர் அங்கே கூட்டி சேருங்க. கர்த்தாவே, ஒரு பகுதியிலும் நாங்கள் இந்த பிரான்ச் சர்ச்சஸ் எல்லாம் விரிவாக்கப்பட நீர் கெஞ்சுக்கிறோம். கர்த்தாவே, நிரம்பி வழிகிற ஆத்மாக்களை நீர் கொள்ளை பொருளாய் தர வேண்டுமாய் கெஞ்சுக்கிறோம். கர்த்தாவே, அந்த சபை மக்களுக்குள்ளே ஒரு ஒருமனத்தை நீ தர
வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் கத்தாவே. ஒரு மனதை கெடுத்து போடுகிற ஆவியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் கத்தாவே. ஒன்றும் உள்ளே வேலை செய்யாதபடி கத்தாவே உம்முடைய நாமம் மாத்தமே உயர்த்தப்பட நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. நீர் கிருபை செய்யுங்க. நம்முடைய ஊழியர்களுக்கு வெளியிடங்களுக்கு செல்லும்போது நல்ல பாதுகாவலை கட்டளையிடுங்க கத்தாவே. அவர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிற ஏராளமான ஊழியங்களை நீர் அறிந்த தேவன் கத்தாவே. ஒரு நல்ல பாதுகாவலை கட்டளையிடுங்க. நல்ல இயற்கை சூழ்நிலைகளை அனுகூலமாக்கி தாருங்க கத்தாவே. நல்ல நிறைய மக்கள் கலந்து கொள்ளும்படியாக தடையின்றி கலந்து கொள்ளும்படியான கிருபைகளை நீர் கட்டளையிடுங்க கத்தாவே. அதில் எல்லாத்துலேயும் ஊழியர்களை மறைத்து நீர்தாமே செயல்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் கத்தாவே. இப்பொழுதும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 13, 14, 15 பெங்களூரில் நடக்க இருக்கிற இந்த அக்னி ரத உபவாச கூட்டத்துக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. அதிலே நீர் வல்லமையாக கிரியை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுக்கிறோம் கத்தாவே. 32 ஆண்டுகளை பெங்களூரில் நிறைவு செய்ய முடியாத கிருபைகளை நீர் கட்டளையிட்டுங்க கத்தாவே. இந்த 33வது ஆண்டுலேயும் கூட கத்தாவே இந்த ஒரு விசேஷத்த வல்லமையை காணும்படியான கிருபைகளை நீர் கட்டளையிடுங்க. இந்த புதிய இடத்துல நடக்க இருக்கிற இந்த அக்னி ரத உபவாச கூட்டம் இன்னும் அநேக மக்கள் இன்னும் அநேக தேசத்திலிருந்து வந்து கலந்து கொள்ளும்படியாக வல்லமையை பெற்று செல்லும்படியான கிருபைகளை நீர் கட்டளையிடுங்க. அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அக்டோபர் 2ஆம் தேதி நம்முடைய சபையில் நடக்க இருக்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. அதுலேயும் உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் கத்தாவே. மக்கள் தடையின்றி குடும்பமாய் கலந்து கொள்ளும்படியான கிருபைகளை நீர் கட்டளையிடுங்க கத்தாவே. அது ஒரு குடும்ப ஆசீர்வாத பண்டிகையாக இருக்கும்படியாக ஒருவரும் வேறு தேசத்தில் இருந்தாலும் எல்லாம் திரும்பி வந்து உம்முடைய ஆலயத்தில் ஒன்று கூடும்படியாக உம்முடைய ஆலயத்தின் ஆசீர்வாதங்களால் நிறைந்து செல்லும்படியான கிருபைகளை நீர் கட்டளையிடுங்க. அந்த தினம் எங்களுக்கு ஒரு பண்டிகை அமைய அதில் உள்ள இயற்கை சூழ்நிலைகளெல்லாம் எங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும்படியான கிருபைகளை நீர் கட்டளையிடுங்க. அதற்கு கடந்து வருகிற எல்லா போதகர்களையும் ஆசீர்வதிங்க, சுகபத்திரமாய் கூட்டி சேருங்க, எல்லாம் பத்திரமாய் வந்து சேரும்படியான கிருபைகளை நீர் கட்டளையிடுங்க. ஒருத்தரையும் வல்லமையாய் பயன்படுத்துங்க தேவதாமே. நீர் அவர்களை மறைத்து நீர் வெறிப்பட வேண்டுமாய் கெஞ்சுக்கிறோம் கத்தாவே. வருகிற மக்கள் யாரும் வெறுமையாக திரும்பாதபடி எல்லாம் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று செல்லும்படியாக இதுக்கு வந்தோம் நாங்கள் பிரயோஜனப்பட்டு போனோம்னு சொல்லும்படியாக சாட்சியாக சொல்லும்படியாக கிருபைகளை நீர் கட்டளையிடுங்க. அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய சபைகளில் இருக்கிற ஏராளமான தேவைகளை நீர் அறிந்த தேவன். இப்பொழுதும் நாங்கள் விசேஷமாக இந்த அக்டோபர் 2ஆம் தேதிக்குள்ளாக நாங்கள் ஒரு லிஃப்ட் பொறுத்த நீர் தந்திருக்கிற திட்டத்தின்படியாக நாங்கள் யோசித்திருக்கிறோம் கத்தாவே. அதற்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுக்கிறோம் கத்தாவே. அதற்குரிய தேவைகளை சந்திங்க. அதற்கான சரியான ஆட்டில் நீர் எங்களுக்கு கூட்டி சேருங்க கத்தாவே. சரிவர அது லிஃப்ட் பொருத்தப்பட நீர் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு அது என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் தேவையோ அதே மாதிரி நீர் தர வேண்டுமாய் கெஞ்சுக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை கத்தாவே. இது நமக்கு லேசான காரியம். அதில் ஏராளமான பொருட்செலவு இருந்தாலும் கூட கத்தாவே அதை சந்திக்க முடியாத ஆத்மாக்களை நீர் எழுப்பி தர வேண்டுமாய் கெஞ்சுக்கிறோம் கத்தாவே. அதே போல் இருக்கிற ஒரு தேவைகளையும் சந்திங்க. கல்லறை தோட்டம் வாங்க நாங்கள் நெடுநாளாக காத்திருக்கிறோம் கத்தாவே. நீர் ஏற்ற நேரத்தில் ஒரு இடத்தை நீர் காண்பிப்பீர் என்று விசுவாசித்து நாங்கள் காத்திருக்கிறோம் கத்தாவே. நீர் கிருபை செய்யுங்க. அதற்கு ஒரு நிலம் வாங்கப்பட நீர் உதவி செய்யுங்க. இந்த வாகனம் ஒன்று வாங்க ஊழியத்திற்கென்று இந்த கிராம ஊழியத்துக்கு, ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு, அந்நியர் உபசரிக்கிற ஊழியத்துக்கு எல்லாத்துக்கும் செல்லும்படியாக ஒரு வாகனம் வாங்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஏற்ற நேரத்தில் அது எங்களுக்கு கிடைக்க உதவி செய்யுங்க. நாங்கள் விரும்புகிறதுக்கு மேலாக நீர் செய்கிற தேவன், எங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். நீர் ஏற்ற நேரத்தில் கொடுப்பீர் என்று விசுவாசத்துவமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. இந்த ஆராதனை வேளையில் எங்களுக்கு வாகனம் நிறுத்துறதுக்கும் ஒரு இடத்திற்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய சித்தத்தின்படியாக கிடையாது கத்தாவே. உமக்கு சுத்தமான இந்த பக்கத்தில் உள்ள இடம் கிடைக்க நீர் கிருபை செய்யுங்க கத்தாவே. அவருடைய ஓனர்களுடைய இருதயத்தில் நீர் கிரியை செய்யுங்க கத்தாவே. ராஜாக்களின் இருதயத்தை நீர் திருப்புகிற தேவன். நீர் எங்கள் பக்கமாய் இது கிடைக்கும்படியாக கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுக்கிறோம் கத்தாவே. எல்லா காரியத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இது உம்மால் ஆகாத காரியம் இல்லை கத்தாவே. நீர் செய்ய வேண்டுமாய் கெஞ்சுக்கிறோம் கத்தாவே. எங்களுடைய சபைக்கு புதிதாக வருகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் உள்ளே நீரை கூட்டி சேர்க்கிறீர் கத்தாவே. இவர்கள் எல்லாம் இங்கே நாட்டப்படும்படியான கிருபைகளை நீர் கட்டளையிடுங்க. வெறுமாய் வந்தோம், அற்புதத்தையும் அடையாளத்தையும் பெற்றோம், திரும்பி போனோன்ற வண்ணமாக இல்லாதபடி கத்தாவே ஒருவரும் இங்கே நாட்டப்பட்டு இங்கே கனி கொடுக்கும்படியான கிருபைகளை நீர் கட்டளையிடுங்க கத்தாவே. அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல் முன்னாடி வந்துக்கிட்டு இருந்து இப்போ வராமல் இருக்கிற ஒருத்தரையும் நாங்கள் நினைக்கிறோம் கத்தாவே. ஏதோ ஒரு காரணத்தினால சாத்தான் பிடுங்கி போட்டாலும் கத்தாவே
கூட கத்தாவே நீர் அவர்களுக்கு கிருபை செய்து அவர்கள் மறுபடியுமாக உம்முடைய சத்தியத்திற்குள்ளாக உம்முடைய செட்டைகளின் கீழாக வந்து அடையும்படியான கிருபைகளை நீர் கட்டளையிடுங்க. இது உமக்கு லேசான காரியம், இது நீ செய்வீர் என்று விசுவாசம் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. இப்பொழுது எங்களுடைய ஐக்கியத்தில் உள்ள ஊழியங்களுக்காக சங்கிலி தொடர் ஜெபம் நடத்தப்படுகிறது. நீர் அறிவிக்கத்தாவே அது தடையில்லாமல் நடைபெற நீர் கிருபை செய்யுங்க கத்தாவே. அதற்கு தடையாக இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் கத்தாவே. தடை இல்லாமல் ஒருத்தரும் பேர் கொடுத்தவர்களும் ஜெப ஆவியோடு ஊக்கமாய் ஜெபிக்கும்படியான நீர் கிருபை செய்யுங்க கத்தாவே. அவர்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் உம்முடைய பாதத்தில் வந்து ஏற்றட்டும் கத்தாவே. அதற்கெல்லாம் நீர் பதில் தருங்க கத்தாவே. அதனுடைய பலன்களை நாங்கள் ஊழியத்தில் காணும்படியாகவும் ஆத்மாக்களில் காணும்படியாகவும் நீர் கிருபை செய்யுங்க கத்தாவே. மீதியான நேரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கொடுத்திருக்கிற இந்த விண்ணப்பங்கள் எல்லாத்திலையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். நீர் இதற்கெல்லாம் பதில் கொடுத்தீர், ஆசீர்வதித்தீர் என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிக்க நீர் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சிக்கிறோம் பிதாவே, ஆமேன். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். புதிய நாளை காண செய்த தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரத்தோடு பாதத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் மேன்மையான காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் விண்ணப்பங்களை அறிந்திருக்கிற தேவன். விசுவாசத்தோடு யார் யார் கர்த்தருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிறார்களோ நன்மையான காரியத்தை செய்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிற தேவன். அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அதற்கு தெரிந்த பாடல் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. என் கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில்
செய்கிறார். யுத்தத்தில் மீட்பர் செய்கிறார். ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். நம் வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். வேதம் சிலதை சொல்லுகிறது, சிலதை சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. கர்த்தருக்கு நம்ம வாயில நம்ம சொல்ல வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அதை நம்ம சொல்லணும். அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருக்கு கர்த்தரை துதிக்கிறது நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலைவெளியிலே இந்த ஜெபத்தின் மூலம், இந்த ஆராதனையின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. ஆகவே ஒவ்வொரு நாளும் காலையிலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று ஒரு சகோதரன் என்னை பார்த்து சொன்னார், யாவுடைய வார்த்தை
என் வாழ்க்கையில் உள்ள சரீரத்தில் எனக்கு மனசில் உள்ள பயத்தை எல்லாம் போக்குது, ஒரு தைரியத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னே. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலத்தை கொடுக்கிறார், சத்துவத்தை கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார். அதான் கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா செம்மையான வார்த்தை இது. வேதம் சொல்லுகிறது, செம்மையான வார்த்தையில் எவ்வளவு வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் அது செம்மையான வார்த்தை, அது வல்லமை உள்ள வார்த்தை, அது நம் நோய்களை குணமாக்கும் வார்த்தை. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. இன்றைக்கு அருமையானவர்களை உங்களை கொண்டு வந்திருக்கிற வார்த்தை மிதிக்கணும், நசுக்கணும். கர்த்தருக்கு எதில் மிதிக்கிறது? காலால் மிதிக்கணும், காலால் நசுக்கணும். சிலதை நம்ம மிதிக்கிறோம், காலுக்கு பலன் இருந்தால் சிலதை மிதிச்சிடுறோம், சில நசுக்கிறோம். ஏன்னா அது விஷச்சந்துன்னு சொல்லி நசுக்கி போடுறோம். அது மாதிரி கால்கள், நம்ம கால்கள் ரொம்ப முக்கியமானது. ஒரு வசனத்தை வாசி, 44ஆம் சங்கீதம் 5வது 6வது வசனங்கள். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். என் வில்லை நான் நம்பேன். நல்ல கவனிங்க, என் வில்லை நான் நம்பல, என் பட்டயம் என்னை ரட்சிப்பதும் இல்லை சொல்றார் தாவீது. சங்கீதக்காரர் எழுதின சங்கீதக்காரன் சொல்றார், என் வில்லை நான் நம்பல, என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. அப்படின்னா நாமந்தான் ரட்சிப்பு. அதனால தான் அப்போஸ்தலர் 4:12 இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க 4:12 அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12. அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே அல்லாமல், அவராலே என்று வேற ஒருவராலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எங்க வேணாலும் ரட்சிக்கப்பட முடியாது, எந்த சபையும் உன்னை ரட்சிக்காது. ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவின் நாமந்தான் கர்த்தருக்கு சொல்றார். அவராலே அல்லாமல் எங்க போனாலும், நீ பாத யாத்திரை போனாலும், நீ வேளாங்கண்ணி போனாலும் ரட்சிப்பு கிடையாது. எந்த கோயிலுக்கு போனாலும், மலையேறி இறங்கினாலும் கர்த்தருக்கு ரட்சிப்பு யாருடையது? வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது. பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசிலிருந்தும் எல்லாவற்றையும் ரட்சிக்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால அந்த வேதம் சொல்லுகிறது, அவராலே அல்லாமல் வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. கட்டளையிடப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஹல்லேலூயா. ரட்சிப்பை கொடுக்க வந்த நாமம் கட்டளையிடப்பட்டது. இந்த பூமியிலே வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல். எவ்வளவு ஆணித்தரமான வார்த்தை பார்த்தீங்களா? அந்த நாமந்தான் ரட்சிக்க கூடியது. என்னுடைய பட்டயம் என்னை ரட்சிக்காதுன்ட்டார். என் வில்லையும் நான் நம்பேன். உன் பலத்தை, உன் ஞானத்தை, உங்க அறிவை, உங்க சாமர்த்தியத்தை, உங்க பணத்தெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் ஒரு நாள் கைவிட்டு விடும். ஆமா, ஆனால் ஒன்றை மாத்திரம் நம்புங்க, அது உங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தரை நம்புங்கள், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. வார்த்தையை நம்புங்கள், வீண் போகாது. அவர் புறஜாதியார் அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்களாம். நாமெல்லாம் ஒரு புறஜாதி, ஆனால் நம்ம எல்லாம் அவர் சொந்தக்காரர்களாய் மாற்றி இருக்கிறார். சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அதனால புறஜாதியாரிடத்தில் வந்துட்டார். மனவாட்டியே புறஜாதி தாங்க. ஆகவே நல்ல கவனியுங்கள். ஆகவே
ஒரிஜினல் ஒலிவ மரத்தை வெட்டிட்டாரு. ஆனால் காட்டொடிவ மரமாகிய நம்ம அதில் கொண்டு போய் ஒட்டி வச்சிட்டாரு. இப்போ ஒரிஜினல் கீழிருந்து வர்ற ருசித்து கொண்டு இருக்கணும். நாம் இந்த வேதத்தெல்லாம் ருசிக்கிறதும் அனுபவிக்கிறதும் ஆசீர்வாதத்தை பெறுகிறதும் புறஜாதி ஆயிட்டாங்க. ஆனால் அவர்கள் இப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்படவில்லை. மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் யூதர்களுக்கு ரட்சிப்பு போகும். அப்பத்தான் அவங்க கண்கள் திறக்கப்படும் காலம் வரும். இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. இப்போ அவர்களெல்லாம் ஒரு பாரமான கல்லா போட்டு வச்சிட்டார் கர்த்தருக்கு. நல்ல கவனியுங்கள். அப்ப நாமம் இந்த நாமத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளலையே, இந்த இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ளலையே. அருமையானவர்களை, இது ஒரு டீப்பான சத்தியம். அது நேரம் சபையில் கொடுப்போம். அருமையானவர்களை ஏன் ஏற்றுக்கொள்ளலை? அவங்க ஜெகோவா என்ற ஒரே ஒருவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இவரை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க கண்ணு திறக்கப்படலை. நம்ம கண்ணு திறக்கப்பட்டுடுது. இவர் தான் அவர்னு நம்ம அறியக்கூடிய அறிவு கண்களை, மனக்கண்களை அவர் திறந்து விட்டுட்டார் கர்த்தருக்கு. அதுதான் உண்மை. சரி, இப்போ நாமம் இவங்க என்ன சொல்கிறாங்க? என் வில்லையும் நான் நம்பேன், என் பட்டையும் என்னை ரட்சிப்பதில்லை, நாமந்தான் ரட்சிப்பை கொடுக்கும். அதனால் சொல்கிறார், எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்குவோம். உங்கள் சத்துருக்களை நீங்கள் கீழே வீழ்த்தணும், நிமிர்ந்து நிற்கணும். அவங்களெல்லாம் கீழே தாக்கி என்ன பண்ணணும்? கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ன செய்யணும்? மிதிக்கணும். உங்கள் சத்துருக்களை வளர விடக்கூடாது. காலின் கீழே கொண்டு வந்துடணும். நம்ம கால் எவ்வளோ முக்கியமானது தெரியுமா? நிறைய பேர் இந்த காலின் மேன்மையை புரிஞ்சுக்கிறதே இல்லை. கால் ரொம்ப முக்கியமானது. காலில் 2 வசனம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிதிக்க வேண்டியதை நம்ம பார்ப்போம். ஒரு வசனத்தை வாசிங்க. நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்பீர்களானால், இங்கே ஆசாரியரின் கால்கள், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சர்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள். ஒரு ஆசாரியன் பெட்டியை சுமக்க தான் ஆசாரியன். மாட்டை சுமக்கல்ல. மாடை சுமந்துச்சு. ஒரு நாள் அடி வாங்கினானுங்க கர்த்தருக்கு. மாடு சுமந்துச்சு. யார் அடி வாங்கினா? ஊசா. தாவீது காலம்தான், அபிஷேகம் பெற்றவன் தான். ஆனால் மறந்து நிமிட்டார் அந்த விஷயத்தில். நிறைய பேர் நினைக்கிறாங்க எப்படியும் ஊழியம் செய்யலான்னு. எப்படியெல்லாம் ஊழியம் செய்ய முடியாது. இப்படி தான் ஊழியம் செய்யணும்னு பைபிளில் இருக்குது. எப்படியாவது ஊழியம் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படியெல்லாம் பைபிளில் இல்லை. நியமித்தபடி தான் ஊழியம் செய்யணும். பிரமாணத்தின்படி தான் ஊழியம் செய்யணும். வசனத்தின்படி தான் ஊழியம் செய்யணும். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றி முடித்தான் வேதத்தின்படி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தான் ஒழுங்கு. பெட்டியை சுமக்கிற வேலை ஆசாரியனுடைய வேலை. ஆனால் 1000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகளை 50 பேருக்கு அதிபதிகளையும் கூப்பிட்டு அவன் பேச்சை கேட்டான் தாவீது. அவன் பேச்சை கேட்டதுனால தான் ரதத்தை செய்வான். நான் சப்பாரம் சுமக்கிறான்ல, அன்னைக்கே சுமந்துட்டான். ரதத்தை செய்ய, பெட்டி அதில் வையி, மாட்டை கட்டு அப்படின்னா. புதுசு, இது புது ஊழியம், நூதன ஊழியம். இன்றைக்கி நிறைய நூதன ஊழியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது தெரியுமா? நமக்கு தான் தெரியும், சத்தியத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், இந்த வேதத்தை படித்தவங்களுக்கு தெரியும். நூதனமான ஊழியம், நூதனமான உபதேசம் கர்த்தருக்கு. பைபிளில் இல்லாதது, ஒழுங்கில்லாதது, இதெல்லாம் நம்ம கர்த்தர் கிருபையா நமக்கெல்லாம் அதை காமிச்சிக்கிட்டு இருக்கிறார். தாவீது அபிஷேகம் பெற்றவன் தான். ஆனால் அவங்க பேச்சை கேட்டுட்டான். இவன் ஒரு முறை முழங்கால போட்டிருந்தான்னா இந்த அடி விழுந்திருக்காது ஊசாவுக்கு. எப்படியும் ஊழியம் செய்யலாம்ல, இப்படி தான் செய்யணும்னு இருக்கு கர்த்தருக்கு.
அப்படி தான் செய்யணும். கையில் பைபிளை வச்சுக்கிட்டு தாறுமாறாக ஓடுகிற பெண்ணொட்டகமாக இருக்கக்கூடாது. ஊழியக்காரர்கள் ஆசாரியன் தான் பெட்டியை சுமக்கணும். ஆசாரியன் தான் சுமக்கணும். மாடு சுமக்கிறது அல்ல, ரதம் சுமக்கிறது அல்ல, வண்டியில் அல்ல. ஒரு நாளின் களத்தில் வந்த பொழுது மாடு மிரண்டது, வண்டி தடுமாறுகிறது, பெட்டி ஆடுகிறது. அவசரப்பட்டு ஊசா பெட்டியை என்ன செஞ்சான்? விழுந்துருமோன்னு தாங்கினா. உன்னை தாங்கக்கூடிய கர்த்தர் இருக்கும் பொழுது நீ போய் கர்த்தரை எப்படி தாங்கலாம்? வார்த்தையில கர்த்தர் இருக்கிறார். அவர் தான் வார்த்தை, வார்த்தை தான் அவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை இருந்தது. 14வது வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை தான் மாமிசமாய் வந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் இயேசுவாய் வந்தார். இதுதான் சத்தியம். யோவான் 1:1 படிச்சுட்டு 14வது வசனத்தில் எழுதுறாரு, அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தை மாமிசமானதான். வார்த்தையாக இருந்தால் எப்படி ரத்தம் சிந்த முடியும்? எப்படி மீட்பராக வர முடியும்? மீட்கக்கூடியவராக வர முடியும்? பலியாக வர முடியும்? அப்ப பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆகணுங்க. வார்த்தையாக இருக்க முடியாது, உடையவர் ஆகணும். அவர் அடிக்கப்படணும், ரத்தம் சிந்தணும். அவர் என்ன செய்யணும்? சர்ப்பத்தின் தலையை நசுக்கணும். நான் தான் நசுக்குதலை உங்களுக்கு வச்சிருக்கிறேன். நசுக்கணும். ஆதியாகமம் 3:15 எப்படி நிறைவேறும்? அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் வரணும்ல நசுக்க. சாபத்தை போட்டுட்டு போயிட்டான். அன்னைக்கு ஆதாம ஏவாளையும் வஞ்சித்தான். அந்த வஞ்சகனை நசுக்க அவர் வரணும். வார்த்தையாவே இருந்தால் எப்படி நசுக்க முடியும்? நசுக்கினான். மரணத்துக்கு அதிபதியாய் பிசாசானவனை என்ன செஞ்சார்? நசுக்கினார். அவன் தலையை நசுக்கினான் சிலுவையின் மரணத்தினார். ஆனால் அவர் மறிக்கலை. மறித்தேன் ஆனாலுன்ட்டார். தேவனை வந்து சாகடிக்க முடியாது. அது ஒன்று தெரியுமா உங்களுக்கு? மாமிசத்தில் தான், அந்த மாமிசம் தான். ஆனால் தேவனை சாகடிக்க முடியாது. ஆமாம், அவர் தான் சொன்னாரே, மரணமே உன், பாதாளமே உன் ஜெயமெங்கே. அவர் சாகல, அவர் சதாகாலம் உள்ள தேவன். அவரை சாகடிக்க எவனாலும் முடியாது. அவர் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக ரத்தம் சிந்த மாமிசத்தில் தான் மரித்தார். ஆமா, மரித்தேன் ஆனாலும் சதாகாலமும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை ஒருவன் சாகடிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் கர்த்தருக்கு. ஆமா, அவர் குமாரனுடைய வேலையை முடிச்சிட்டார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். அதனால தான் முடிந்ததுன்னார். முடிச்சிட்டேன் என் வேலையை, அவன் தலையை நசுக்கிட்டேன்னார் கர்த்தருக்கு. ஆமா, தலையை நசுக்க வந்தேன், என் வேலையை முடிச்சிட்டேன். சிலுவையில் அவர் சொல்லும்போது கடைசியா முடிந்தது, நிறைவேற்றி முடித்தார். இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் அப்படின்னு ஒவ்வொரு முறை நடக்குதில்லை, சொல்லுதில்லை. ஏசாயா சொன்னது, எரேமியா சொன்னது, சங்கீதம் சொன்னது, தாவீது சொன்னது. இந்த வேத வாக்கியம் ஒவ்வொரு முறையும் அவர் நிறைவேற்றிக்கிட்டே இருந்தார். கடைசியா முடிந்தது, தலையை நசுக்கிட்டேன். உங்களுக்கு எதிராக, நமக்கு எதிராக உள்ள எல்லாவற்றையும் என்ன பண்ணார்? நசுக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிலுவையில் உங்களுக்காக எனக்காக வெற்றி சிறந்தார். இனி நமக்கு தோல்வி என்பது இல்லை. அதனால தான் இங்கே சொல்லுகிறது, சத்துருக்களை தைரியமாக கீழே விழ தாக்குங்க. தாக்குன்னு பிசாச பேய் ஆடுனா ஓடிடுறீங்களே பயந்துக்கிட்டு. சிலர் ஓடுறாங்க. நின்று தாக்கு, அதற்குரிய பலத்தை பெறு. அதுக்கு தான் நாமத்தை கொடுத்திருக்கிறாரே. உடைய நாமத்தினாலே எங்கள் சத்துருக்களை மிதிப்போம். ஆசாரியன் கால், அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். ஆசாரியரின் காலம், பெட்டியை சுமக்கிற ஆசாரியங்கால், வார்த்தையை சுமக்கிற ஆசாரியங்கால். கர்த்தருக்கு வார்த்தையை சுமந்து யார் போனாலும் அவன் கால் மூலமா பெரிய பெரிய காரியம் நடக்கும். அதுக்கு தான் கால் முக்கியத்துவம். கால் இருக்கே, இந்த கால் பாதம் இருக்குதே,
பாதத்தில் நம்ம ஒரு சுகர் கம்ப்ளைண்ட் வந்தவங்க பாதத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், நல்லா பத்திரமாக பார்த்துக்கணும். நான் ஒருத்தர் சொன்னேன் ஒரு நாள், காலில் புண்ணுன்னாரு. நான் அங்கே போயா அந்த டாக்டரை பாரியா அப்படின்னா, இவர் ஒரு டாக்டரை பார்த்துக்கிட்டு நல்லா ஆயிட்டு இல்லையே உன் கால் கருப்படிச்சிருக்குது என்ன, ஜாக்கிரதை, வெளியே அப்படி தான் இருக்கும், உள்ளே கொட்டஞ்சிக்கிட்டு போகும், அது ஒரு சத்துரு, கவனமாயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். கேட்கல. திடீர்னு ஒரு நாள் வலிக்குது, உள்ள முட்டங்கால் வரைக்கும் வலிக்குது, உள்ள கொடையுதுன்னார். உடனே கடைசியில் டாக்டர் சொன்னார், காலை எடுத்தா தான் தப்பு வேண்டார். கால் பிசாசு அப்படி ஆக்கிடுவான். ஒரு கர்த்தருடைய பிள்ளை காலில் ஒரு அதிகாரம் இருக்கு தெரியுமா, அபிஷேகம் இருக்கு தெரியுமா, எல்லாவற்றையும் நாம் சேஃப்டி பண்ணணும் எல்லாம். அதனால தான் முழங்கால் போட்டாவே பிசாசு நட்டுங்குவான். இந்த காலுக்கு அவ்வளோ ஒரு வல்லமை உண்டு. நீ நின்னாலே நிறைய பேர் முழங்கால் போட்டு ஜெயிச்சிட்டாங்க. வயசாகும் பொழுது ஒருவேளை முழங்கால் மண்டியிடலாம், ஒருவேளை நிற்கலாம். கத்தருக்கு ஆமாம். இந்த கால் முழங்கால் ஒருவர் சொல்கிறாரு, முழங்காலுக்கு தான் பிசாசு நட்டுங்குவான். அந்த காலை பார்த்தாவே நடுங்குவானா. அந்த காலில் ஒரு வல்லமை. வார்த்தையை சுமக்கிற ஒரு ஆசாரியன் உள்ளங்கால் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் தண்ணீரை விலகி ஓடுதுவார். குவியலா நிற்குது, உடந்த தரையா மாறுது. அவங்க அந்த இடத்துல ஜனங்கள் லட்சக்கணக்கான மக்கள் அக்கறை போகிற வரைக்கும் அவங்க கால் நின்றுகிட்டே இருக்குது. ஒரு ஊழியக்காரன் நிற்கும் பொழுது சபை எவ்வளவு பெரிய வெற்றிகரமாய் ஓடுது தெரியுமா? அதான் ஊழியக்காரர்கள். முழங்கால முடக்கும் பொழுது கால். அது மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன், வீட்டினுடைய தலைவி முழங்கால முடுக்கணும், அந்த பிள்ளைகள் குடும்பம் வெற்றி சிறக்கும். இதான் உண்மை. கர்த்தருக்கு ஜெயம் எடுப்பார்கள். பாடணும்ல, ஜெயம் கொடுக்கிற தேவன். எப்படி ஜெயம் வரும்? கர்த்தரால் ஜெயம் வரணும்னா நம்முடைய கால்கள் முடங்கணும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள சத்துருக்கள், உங்களுக்கு எதிராக உள்ள சத்துருக்களை நீங்கள் மிதிக்கிற காலம் இது. ஹல்லேலூயா. யார் மிதிப்பா தெரியுமா? நாமத்தை சொல்லுறவன் மிதிக்கணும். நாமத்தை சொல்லாதவன் மிதிச்சா மிதிபடாது, நசுக்கப்படாது. கர்த்தருக்கு நாமம். அதனால தானே பிசாசு நட்டுங்குது. ஐயோ ஒன்றும் செய்ய முடியலையே. கர்த்தருக்கு நாமம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவரிங்கள். ஆசாரியனுடைய கால்களில் ஒரு அபிஷேகம் உண்டு தெரியுமா? ஆசாரியனுடைய கால்களில் ஒரு வல்லமை உண்டு தெரியுங்களா? அருமையானவர்களே, ஏன்னா அவன் வார்த்தையை சுமக்கிறவன். வார்த்தையை சுமக்கிறவன். மாட்டு சுமந்தது என்னாச்சு? அடி. வார்த்தையை சுமந்தவன் மூலம் அற்புதம் நடக்குது. கர்த்தருக்கு இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்றேன். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். காலை பொண்ணு சொல்றான் பாருங்க யோசுவாவுக்கிட்ட. அந்நாள் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். எங்க கூட வந்த, என்னோடு வந்த சகோதரர் தான் இவங்கெல்லாம். யாரா? சகோதரர் தான். சில சகோதரர் இருப்பாங்க, நம்மோடு இருப்பாங்க, சபையில இருப்பாங்க. ஆனால் சிலருடைய இருதயத்தை என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? கரைய பண்ணுவாங்க. கரைய பண்ணுவாங்க. அப்பயே புரிஞ்சுக்கணும், இது சகோதரர் தான். பவுல் சொல்றார், கள்ள சகோதரரால் வந்த மோசமா. கள்ள சகோதரன் சகோதரன் மாதிரி இருப்பான், கள்ளத்தனமா இருப்பான் உள்ளத்துல. சகோதரர்கள் இருதயத்தை கரைய பண்ணுவான். இந்த சகோதரனோட ஒதுங்கிரு, அவனுக்கு நாசம்னு அர்த்தம். கர்த்தருக்கு யாராவது அவெல்லாம் கானானுக்கே போகலை பார்த்தீங்களா? இருதயத்தை கரைய பண்ணும் சகோதரர்கள். இருதயத்தை கரைய பண்ணுறதுனா சின்ன விஷயமா? ராகாப் சொன்னா, ஐயோ செங்கடல்ல நடந்ததும் சில அற்புதங்களையும் கண்டபொழுது எங்களுடைய இருதயம் கரைந்தது. யோசுவா 2 சொல்றாங்க. வேவுகாரர் யோசுவா அனுப்பின 2 ஊழியக்காரர்களை பார்த்து இவங்க சொல்றாங்க, மேலே மாடியில் கொண்டு போய் வச்சு அந்த மதில் மேலே வீட்டில், எங்கள் இருதயம் தண்ணீராய் கரைந்து போய்விட்டது. உன்னை கண்ட உடனே சத்துரு இருதயம் கரையணும். ஆனால் சில சகோதரர் ஓ இருதயத்தை கரைய பண்ணக்கூடாது. அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க. ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர்
ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணி ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணிட்டான் பார். சத்தான் ஜனத்தின் இருதயம் எல்லாம் கரையுது. 10 பேர் 12 பேர் 2 பேர் மாத்திரம் சொன்னான் எளிதாய் ஜெயிக்கலான்னா. விசுவாசம் எளிதா ஏன் ஜெயிக்கலாம்? எதனால சொன்னாங்க? கர்த்தர் கூட கூட இருக்கிறது ஏன் அவங்க கூட இல்லையா? ஏன் சொன்னாங்க? சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. நம்பிக்கை சரி, கொஞ்சம் ஒட்டி வந்துட்டீங்க. வாக்கு தத்தத்தை நம்பினான். ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தத்தை இவன் நம்பல. நம்பிக்கை வாக்கு தத்தத்தில் இருக்கணும். வாக்கு தத்தத்தின்படி தான் இவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஆமா, வாக்கு தத்தத்தை விசுவாசித்தார்கள். இவங்களை அவன் விசுவாசிக்கல. வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கல. ஆமா, வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கணும். வார்த்தையை விசுவாசிக்கணும். வசனத்தை விசுவாசிக்கணும். கர்த்தர் சொன்னாரு, இந்த மாதம் நம்ம கொடுத்த வாக்கு தத்தம் பயப்படாதே, வலதுகையை பிடிச்சுக்கிட்டு நான் உனக்கு துணை நிற்கிறேன். கட்டாயம் துணை நிற்கிறார். இதை நீங்க விசுவாசித்தால் சுதந்திரவாளிகள் கர்த்தருக்கு. சரி, அதுதான் உங்களுக்கு சொல்றேன் வார்த்தை அப்படின்னு. அருமையானவர்களை கவனியுங்கள். அதுல என்னவா இப்போ நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். நான் அவங்கெல்லாம் கரைய பண்ணினார்கள். ஆனா நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியால் உன் கால் மிதித்த தேசத்தை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாயிருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டான். ஆணையிட்டெல்லாம் சின்ன விஷயமா? ஆணையிடுதல். ஒரு தலைவன் ஆணையிடுகிறான். நீ உத்தமமா கர்த்தரை பின்பற்றின, உத்தமமா கர்த்தரை, சத்தியத்தை, வார்த்தையை நீ பின்பற்றி வந்தால் வெட்கப்படணும் அவசியம் இல்லை. உனக்கு தான் சுதந்திரமே. காலை மிதிக்கிற இடம்லாம் உனக்கு தான். கால் மிதிக்கும் தேசம் கர்த்தருக்கு. சும்மா காலை மிதிச்சு வர்றதில்லை. ஒரு இடத்துல இடத்த கொடுத்துருந்தாங்களாம் ஆராதனைக்கு. நடத்திக்கங்க, இருக்கிற வரைக்கும் இடம் வாங்கி கட்டுற வரைக்கும் நடத்திக்கங்கன்னு திருச்சியில் ஒரு சபைக்கு கொடுத்தாங்க. அந்த சபையில் உள்ளவங்கெல்லாம் அந்த பில்டிங்கை தொட்டு தொட்டு எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும். எப்படி அது தருவாங்க? அவங்க தாத்தாவே எழுதி வச்சுட்டாரு, இது ஊழியத்துக்கு யாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு டாக்குமெண்ட். நீ போய் ஒரு ஸ்தாபனம் நடத்த சொன்னால் அதை தாருன்னு கேட்டால் எப்படி? அப்படி இல்லை. அருமையான தேவ நல்ல கவனியுங்கள். இது டாக்டர் மதனகாலில் நடந்த ஒரு சம்பவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியில் அவங்கள துரத்தியே விட்டுட்டாங்க. அப்படி இல்லை. எதை கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்தாரோ அதை தான் நீ நடத்த. அருமையானவர்களை சொல்றார், இதுதான் வாக்கு தத்தம். ஏன் இந்த வாக்கு தத்தம்னா அக்கிரமம் நிறைவாயிடுச்சு. 7 ஜாதிகள் செஞ்ச அக்கிரமம். ஒருவனை அங்க போய் நாட்டுக்கு ஒரு கூட்டத்தை பிடுங்கி தூக்கி வீசுறார். வீசிட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவனை கொண்டு போய் நாட்டுறார். இவன் வந்துட்டான், இவனுக்கு இலவசமாக கொடுக்கிறார். பார்த்தீங்களா? ஒருவனை ஆசீர்வதிக்க ஒருவனை அகற்றார், ஒருவனை உயர்த்த ஒருவனை தாழ்த்துறார். இதான் ஆண்டவருடைய வேலை. ஆனால் நம்ம உத்தமமாக இருந்தால், உண்மையாக இருந்தால், உத்தமமாக நீங்கள் இயேசுவை பின்பற்றினீங்கன்னா, சபைக்கு, வார்த்தைக்கு, சத்தியத்துக்கு, அவருக்கு ஒரு வேலை செய்கிற இடத்துல உத்தமமாக இருந்தால் அதுக்குரிய பலன் உண்டு. அதனால வேதம் என்ன சொல்லுதுன்னா, நான் உத்தமமாய் பின்பற்றி வந்தேன்றான். காலேபு சொல்றான். அவன் கேட்கிறான், எனக்கு எபிரோனை தாருன்றான். எபிரோனை தாரும். எபிரோன் என்றால் ஐக்கியம்னு அர்த்தம். எபிரோன் என்பதற்கு ஐக்கியம். அவன் எப்பொழுதுமே ஐக்கியத்தை விரும்புகிறவன் காலேபு. கர்த்தருக்கு ஆமா, ஐக்கியத்தை விரும்புங்க. குடும்பத்தில் ஐக்கியம், சபையில் ஐக்கியம், கர்த்தரோடு ஐக்கியம், பரிசுத்தவான்களோடு ஐக்கியம், வேதத்தோடு ஒரு ஐக்கியம், இதெல்லாம் நமக்கு வேணும். ஐக்கியம் ஐக்கியம்னு நீ நாடி வந்தால் கட்டாயம் நீ சுதந்தரிப்ப வேண்டிய காரியங்கள் உண்டு. கால் மிதிக்கும் தேசம்ன்றான் பாருங்க. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இந்த கால் மிதித்து வந்துட்டான். பார்த்தீங்களா?
2 பேர் மாத்திரம் விசுவாசிச்சான், மற்றவெல்லாம் செத்தே போயிட்டான். துர்ச்செய்தி பரப்பினவன். இதில் உத்தமமாக கடைசி வரைக்கும் பின்பற்றின 6 லட்சம் புருஷர்ல ஒரு காலேப், ஒரு யோசுவா. கர்த்தருக்கு இவங்க தான் போனாங்க. ஒரு பங்கிட்டு கொடுத்தான். ஒரு எபிரேயனை கேட்டு ஏனாக்கியரை முழுவதும் துரத்திட்டான். நீங்கள் அடுத்து படிச்சிங்கன்னா சிலரெல்லாம் துரத்த முடியலை, கூடவே வச்சுக்கிட்டு கடைசியில் சிக்கின்னு போனான். பிரச்சனை அவன் நிமித்தம் துரத்த வேண்டியதை துரத்திரணும். நமக்குள்ளே சிலர்லாம் இருக்கும், துரத்திரணும், அகற்றிடணும். அப்போ தான் நம்ம ஒழுங்காக ஓடுவோம். சில சுபாவம் நமக்குள்ளே இருக்கும், சில பாவம் நமக்குள்ளே இருக்கும், சில அவிசுவாசம் நமக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் துரத்தி ஆகணும். உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, அப்பப்போ பிரச்சனை உண்டாக்கும். இதெல்லாம் துரத்திட்டா காலேப்பு மாதிரி முழு வெற்றி பெறலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை செழித்தோங்கும் எல்லாவற்றிலும். இதான் உண்மை. கர்த்தருக்கு துரத்தாம வச்சா அவன் அது கண்ணி ஆயிடும். நமக்கு அவன் கண்ணி ஆயிட்டான். அநேகருக்கு சில கோத்திரம்லாம் துரத்தலை, ஆனால் காலேப்பு மாத்திரம் முற்றிலும் துரத்தி விட்டுட்டான், அடிச்சு நொறுக்கிட்டான். 85 வயசில் போய் கால் மீத்த தேசத்தை சொந்தமாக்க. உத்தமன், உத்தமமாக இருங்க. உங்கள் கால் மிதிக்கிறத கர்த்தர் உங்களுக்கு தருவார். வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்துவார், நிறைவேற்றுவார். ஆசாரியர் வார்த்தையை சுமந்தவனுடைய கால்கள் அற்புதங்களை செய்தது ஜனங்கள் நடுவில். கர்த்தருக்கு இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்றேன். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். இங்க ஒரு அம்மாவை பார்க்கணும், வாசிங்க. அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்தான். அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். காலு ஒரு அம்மாவுடைய காலுக்கு முன்ன ஒப்பு கொடுத்துட்டார். பார்த்தீங்களா? பாரா கூட இந்த ஆசீர்வாதம் இல்லை. அந்த அம்மா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, தீர்க்கதரிசியாக தெபோரால், இங்கே கிடைக்கிற ஜெயம் வெற்றி உனக்கு கிடையாது, ஒரு பெண்ணுக்கு கிடைச்சிடும். ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும். அவ பேர் தான் யாகேல். என்னவா? யாகேல் என்றால் வரையாடு, மலையாடுன்னு போட்டிருக்கு. சாதாடு இல்லை, நீங்கள் வளர்க்குற ஆடு இல்லை, இது வரையாடு, இது மலையாடு. ஒரு சகோதரி, ஒரு ஆவிக்குரிய பெண், ஒரு ஆவிக்குரிய ஸ்திரீ எப்படி இருக்கணும்? மலையாடா இருக்கணும். சத்துருவம் காலில் கொண்டு வந்து போட்டுருவார், நீ மிதிக்க வச்சிருவார். மிதி. காலடியில் மடங்கி விழுந்து கிடந்தானா? மடங்கி விழுந்து கிடவன் மடிந்து கிடந்தானா? செத்தே போயிட்டான். இன்னைக்கு சத்துருவம் உங்க காலுக்கு முன்னே கொண்டு வந்து சாகடிக்க வைக்கிற ஒரு காலம் இது. சத்துருக்களுக்கு வெற்றி இல்லை, உங்களுக்கு தான் வெற்றி, நமக்கு தான் வெற்றி. ஆமா, கர்த்தருக்காக நில்லுங்க சகோதரிகளே. ஒரு 3 பேரை சொன்னேன். ஒரு ஆசாரிய கூட்டம், இன்னொன்று உத்தமமாய் இருக்கிற கூட்டம், 3வது யாகேலை போல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கர்த்தருக்கு நீங்க ஒரு யாகேலா காலையில இருங்க. உங்க காலு கடியில மடங்கி விழ வைக்கிறவனையும் மடிந்து கிடக்க வச்சிருவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிசாசெல்லாம் இன்னும் மிதிக்கிற காலம் நீங்கள்லாம். உங்க கால் வந்து அப்படி ஒரு அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்கணும். உங்க கால் ஆசீர்வாதமான காலா இருக்கணும். ஆமா, உங்க கால் படுற எல்லாம் சாபம் போகணும். சத்துருக்கள் மடங்கி மடிந்து விழுந்து கிடக்கிற ஒரு காலம். இன்னொன்னு, ஒரு பெண் சபைக்கு அடையாளமாக இருக்கிறான். சபைக்கு முன்னே சரியான சபை, ஆசீர்வதிக்கப்பட்ட சபை, சத்தியத்துக்காக அப்போஸ்தலர் காலத்திலே உருவான சபை, அப்போஸ்தல உபதேசத்தை கொண்ட ஒரு சபை, சரீரமாகிய சபைக்கு முன்னே சாத்தான கொண்டு வந்து சத்துருவ மடிந்து கிடக்க வச்சிருவார். மடிந்து போயிடுவான். இதான் உண்மை. உங்களுக்கு ஆழமான சத்தியங்கள் வரும்பொழுது ஏற்றுக்கொள்ள விசுவாசியுங்கள். ஆகவே சொல்றார், நாமத்தினாலே மிதிப்போ. சத்துருக்களை எல்லாம் மிதிக்கிற காலம். சூனியமாவது, செய்வனையாவது, பில்லி சூனியமாவது, மந்திரவாதியே ஓட ஓட விழுந்து கிடக்கணும். போற ஆவி அவனை ஒரே அடி. ஆமா, போடுற ஜபத்தில், துதிக்கிற துதியில,
சரியா இருந்தீங்கன்னா ஒரு மந்திரவாதியும் உங்களுக்கு முன்னே நிற்க முடியாது. அட்டி மேல அட்டி வாங்கிட்டு தமிழ்நாட்டில் ஒரு பயனும் இருக்கக்கூடாது. பில்லி சூனியம் பண்ணுறவன், செய்வனை பண்ணுறவன் இவெல்லாம் நிற்கக்கூடாது. அதனால் இன்றைக்கு காலவெளியிலே கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தோடு கொடுக்கிறார், நாமத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? எரேமியா 10:6 நீரே பெரியவர், உம்முடைய நாமமே வல்லமையில் பெரியது. ஹல்லேலூயா. நாமம் வல்லமையில் பெரிய நாமம் இயேசுன்னு சொன்னாவே உங்க வாயில வர்ற வார்த்தையில ஒரு அபிஷேகத்தோட சொல்லுங்க, இயேசுவின் நாமம் அப்படின்னு சொன்னாவே பாதாளத்தின் ஆவிகள் எல்லாம் நடுநடுங்கணும். இதான் உண்மை. நாமம் கர்த்தருக்கு நாமத்திலே வல்லமை உண்டு. சும்மாவா சொன்னா? கோலியாத்துக்கு முன்னே அன்னமாரு சொல்லல, சவுல் சொல்லாத ஒன்ன சொன்னா. யுத்தம் செய்யற அத்தனை பேரும் நின்னானே, இஸ்ரவேலின் மிலிட்டரி ராணுவமே நடுங்குது அன்னைக்கு ஒருவனை ஒரு தோற்றத்தை பார்த்து. ஆனால் தாவீது மாத்திரம் 45வது வசனத்துல சொன்னான், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் பட்டயத்தோடும், உனக்கிட்ட பட்டயம் இருக்கலாம், ஈட்டி இருக்கலாம், ஆனால் என்கிட்ட என்ன இருக்குது? நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்துல வர்றேன். எவனா அண்ணமாரி சொன்னானா? இன்னைக்கு எத்தனை அண்ணமாரி இருக்கான்? பைபிள் வச்சுக்கிட்டு இருக்கான், யுத்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு, ஒன்றும் செய்ய முடியலையே. ஆனா தாவீது கிட்ட மாத்திரம் தான் நாமம் இருந்தது. நாமம், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். ஒரு பயனும் சொல்லலை. அவன் சொல்லி இருக்கலாம், ஏற்கனவே சொல்லி இருக்கணும். சொல்லி இருந்தான்னா கோலியாத்தை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பயம் வருது? ஏன் உன்னால ஒரு காரியம் நடக்கல? நாமத்தை சொல்லல. ஆனா தம்பி போய் சொன்னான், அண்ணமாருக்கு முன்னே தம்பி சொன்னான், நான் நாமத்தில் வந்திருக்கிறேன்டா, எனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. அடிச்சான். அப்பவே அவன் சோர்ந்துட்டான், அவன் பலவீனப்பட்டுட்டான். நாமத்தை சொல்லி சொல்லி பிசாசை பலவீனப்படுத்தி ஆகணும். அவனை பலவீனப்படுத்தும் ஒரே ஒரு போர் ஆயுதம் நாமம். கர்த்தருக்கு சும்மாவா சொன்னார் பவுல், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றதல்ல, இது அரண்களை நிர்மூலமாக்கும். நான் அப்படிப்பட்ட போர் ஆயுதத்தை வச்சிருக்கேன் நான் பவுல். கர்த்தருக்கு அப்படிதான் நாம சொல்லணும். நம்ம போர் ஆயுதம் நாமம், நம்ம போர் ஆயுதம் ஜபம், நம்ம போர் ஆயுதம் துதி. இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் பயன்படுத்தினாரு. இதில் ஒன்று நாமம். ஆகவே அடித்து வீழ்த்திட்டான். பார்த்தீங்களா? இன்றைக்கு ஒன்றை என் கையில் ஒப்பு கொடுப்பாருன்னா ஒரு கவன் ஆக்டால் ஒரு 5 கூழாங்கல் தான். அவன் கவனை வச்சிருக்கிறான். என்ன பெரிய ஆயுதமா? ராணுவம் மிலிட்ரிக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு இருக்கான் பாருங்க, சொல்லிக்கிட்டு. கர்த்தருக்கு அடித்து தூள் கிளப்பிட்டான். அதனால நாமத்தை சொல்லுங்க. ஏன்னா சங்கீதம் 76:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. இஸ்ரவேலுக்கு தான் பெரியது. நீங்கள் நானும் ஒரு இஸ்ரவேலா இருக்கணும். இஸ்ரவேலிலே அவருடைய நாமம் பெரியது. கர்த்தருக்கு நாமத்தினாலே மிதிக்கணுமா? எதனால மிதிக்கணும்? நாமத்தை சொல்லி சொல்லி பிசாசை மிதிக்கணும். நாமத்தை சொல்லி சொல்லி நோயை மிதிக்கணும். நாமத்தை சொல்லி நோய் போயிடும், கட்டி மறையும். ஊமை பேசுவான், செவிடு கேட்கும். மரித்தோர் உயிரோடு எழும்புவாங்க. நாமத்துக்கு வல்லமை உண்டு. உயிர் தரக்கூடிய ஒரு வல்லமை நாமத்தில் உண்டு. ஒரு முறை ஒரு கூட்டத்துக்கு ஒருவர் தன் நண்பனை கூப்பிடுறார். அவர் அப்போ தான் முத போகிறாரு. அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஒரு காலம் போகிறார். அந்த கூட்டத்தில் பிரசங்கியாருன்னு சொல்கிறாரு. ஜெபம் பண்ணிட்டு இது பிரசங்க கடைசி நேரத்தில் என்ன சொன்னார்னா, நாமம், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் டச்னாராம். ஊமை பேசுது, உடம்பு நடக்கிறான், கண்ணு தெரியுது, குருட்டு கண்ணு பார்க்குது. அவர் சொல்றது ஒன்னே ஒன்று, நாமம் இயேசு, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருக்கு ஏன்னா அது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். இவர் கேட்டாராம், என்ன நடக்குது? ஒரு பேரை சொல்றாரு, அந்த பேரில் இவ்வளவு வல்லமையா அப்படின்னு. அந்த பேருக்கு தான் வல்லமை. நான் சொன்னா நடக்குமா? நடக்கும். நீ சொன்னா நடக்கும். அப்பவே விசுவாச வேத அவருக்குள்ளே அந்த வாலிபனுக்குள்ளே ஊன்றினது. அவர் தான் T.L. லாஸ்பான். T.L. லாஸ்பான்
உலகம் முழுவதும் அசைச்சார். ஆப்பிரிக்கா கண்டத்தையே அசைச்சவர் அவர். நம்ம இந்தியாவில் இருமுறை வந்தார். ஒரு முறை வந்த பொழுது பலத்த கிரியைகள் மதுரையில் நடந்தது. அப்பொழுது அவருடைய ஒரு நாள் கூட்டமே எத்தனையோ நாள் கூட்டமா கிளப்பிடுட்டாங்களாம். இந்த ஆள் இருந்தால் தமிழ்நாடு கிறிஸ்தவன் ஆகிடும். விசாவை கேன்சல் பண்ணாங்களாம். ஒரு டிஎல் ஆஸ்பானுக்கு விசாவை நீ கேன்சல் பண்ணலாம். தமிழ்நாட்டில் அநேக ஆஸ்பான்களை எழுப்ப அவரால் முடியும். நாமத்திற்காக ஹல்லேலூயா. தமிழ்நாடு இந்தியாவே சீக்கிரம் அசைய போகுது. நான் விசுவாச அறிக்கை செய்கிறேன் தாவீதை போல. அருமையானவர்களே, இந்தியா முழுவதும் இயேசுவின் நாம மகிமைப்பட போகிறது. எது சக்திகள் அழிக்கப்பட போகிறது. நாமத்துக்காக நிற்கிறவர்களை கொண்டுதான் பலத்த செயல்களை அவர் செய்யவே போறார். கவலைப்படாது. கர்த்தர் கிரியை செய்கிற காலம். உன் காலை வைத்தே சத்துருவை மிதிக்க வைக்க போறார். கர்த்தருக்கு மிதிப்பார். ஒன்று நீ மிதிக்கலன்னா அவரே வந்துடுவார். மிதிக்கிறியா? நான் மிதிக்கட்டான். அதுக்கு ஒரு வசனம் சொல்றேன், வாசிங்க. சங்கீதம் 60 11 12. சங்கீதம் 60 11 12. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஒன்னு நீ மிதிக்கக்கூடிய பலத்தை பெறு. இல்ல கர்த்தாவே உம்முடைய உதவியை நாடி வந்திருக்கிறேன், நீங்க மிதிக்கணும் அப்படின்னு சொல்லு. கர்த்தருக்கு 2ல் 1. சத்துரு இருக்க அவ மிதிக்கப்படணும் சொல்றார். என்ன சொல்றார்? அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். மிதித்து போடுவார். நீ ஒப்பு கொடுப்போமா? கட்டாயம் நான் மிதிக்கணும். நீங்களே மிதிக்கணும். மிதி. தைரியம். ஆண்டவர் சொல்றார், நீ மிதி. என் பேரை சொல்லு, என் பேரை சொல்லி, என் நாமத்தை சொல்லி நீ மிதி. அது ஒன்றும் இல்லை பாரு. பயப்படாதீங்க. ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது. அதுக்கு ஒன்று வசனம் சொல்கிறேன் பாருங்க, வாசிங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நேர லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார் என்றார் ஆண்டவர். நம்ம இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. பயப்படாத, நீ என்னுடைய பிள்ளை. ஒன்று ஒன்று மேற்கொள்ளாது. எவன் பண்ணினான்னா அடி தூள் அங்கதான். கர்த்தருக்கு ஏன் நீ பயப்படுற? பேய்க்கு ஏன் பயப்படுற? நான் தான் உன்னை பயப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேனே, அதுக்கு தானே சொல்றேன். பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். பயப்படாத, உனக்கு துணையா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஏன் பயப்படணும்? பயப்படக்கூடாது. பயமானது வேதனை உள்ளது. பயில் படிச்சுக்கிட்டே செய்வன பண்ணுறான். ஒரு நாள் பார்க்குறேன், ஒரு ஊரில் ஒன்றும் கிடையாது, நகைவெல்லாம் கல்லாம் கழட்டி போட்டிருக்கு. அந்த பக்கத்து வீட்டுக்கு ஒரு மந்திரவாதியை கொண்டு என்னை கூப்பிட்டு காமிக்கிறாங்க. இதெல்லாம் கன்னியாகுமரியில் நடந்தது. ஆமாம், கோழி அறுத்துக்கு இருக்கான் சேவலை. ஏன்னா சபைக்கு போகும் இந்த நாய்ங்க. மனம் திரும்பாத கேஸ். மனம் திரும்பாமே சபைக்கு வருவா. மற்றவன் நல்லா இருக்கக்கூடாது. ஆனால் இந்த சபையில் அப்படி இருக்கக்கூடாது. இருந்தன்னா அட்டி வாங்கினேன்னா தாங்க முடியாது, செத்தே போயிடுவேன். ஆமா, இருக்க முடியாது. ஜாக்கிரதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை என்ன அருமையாய் சொல்லுகிறது, ஒன்று உன்னை மேற்கொள்ளாது, உங்களை மேற்கொள்ளாது. நீங்க மிதிக்கக்கூடியவங்க. சர்ப்பங்களை மிதி, தேள்களை மிதி. கர்த்தருக்கு மிதி. இன்னொரு வசனம் சொல்றேன், 91ஆம் சங்கீதம் 13வது வசனம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடப்பாய். பாலசிங்கத்தை வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். என்ன ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. உன்னதமானவருடைய மறைவில மாத்திர நீ இரு, அவருடைய நிழலிலே தங்கு.
அவரே உனக்கு அடைக்கலமா வச்சுக்கோ. அதான் சொல்லு, வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். வலு சர்ப்பம்னா இவ்வளவு சாதா சர்ப்பம் இல்லை. வலு சர்ப்பத்தை வதைத்தது நீதான் அல்லவோ. பலத்தை பெற்றுக்கிட்டேன்னா மிதிச்சு போட்டுருவ. ஆமா, உன் காலை அப்படி ஆக்கிடுவார். மிதிப்பாய். அதற்குரிய அபிஷேகம், அதற்குரிய வல்லமை, அதற்குரிய ஒரு கிருபை உன் காலுக்கு வரும், தைரியம் வரும். மிதிப்பாய், வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். வாக்குத்தத்தம். இது நடக்குமா? நடக்கும். உன்னை கொண்டு செய்வேன்றார். ஒரு இடத்துல சொல்றாரு, உன்னை கொண்டு ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லிட்டு ஜபத்துக்கு போயிடுவோம். சில பாயிண்ட் உண்டு, இதெல்லாம் நமக்கு ஒரு எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் உன்னை கொண்டு 51ஆம் அதிகாரம் நேர வாங்க, அதில் சொல்றார் 20வது வசனத்திலிருந்து வாசிங்க. 51 20 வாசிங்க. எரேமியா, நீர் எனக்கு தண்டாயுதமும் அஸ்தாயுதமுமானவன். நல்ல கவனிங்க, நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன், உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவேன். ஆசிங்க தொடர்ந்து. உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீகளையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னிகளையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு மேய்ப்பனையும் அவனுடைய மந்தையையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவுகளையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். எப்படி? உன்னை கொண்டு யாரை கொண்டு? நீ ஆண்டவருடைய கரத்தில் தண்டாயுதமாய் நிறு. கர்த்தருக்கு ஆமா, அதுல சொல்றாரு, நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திர ஆயுதமுமானவன். அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா, எரேமியா சொல்றார், நீ எனக்கு இப்படி இரு, உன்னை கொண்டு நான் என்னென்ன செய்கிறேன்னு பாரு. நம்ம பைபிள் படிக்கிறோமா இல்லையா? பயந்துள்ள வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றான், உன்னை கொண்டு நான் மிதிக்க வைக்க போறேன்றார். நீ வலு சர்ப்பத்தை மிதிப்பேன்றார், மிதித்து போடுவாய். உன்னை கொண்டு ஊழியக்காரர்களே, பல இடங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னை கொண்டு நீ ஆண்டவருடைய கரத்தில் தண்டாயுதமாயிரு, அஸ்திராயுதமாயிரு. அவர் சொல்றாரு, உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவார், ராஜ்யங்களை நொறுக்குவார். அதான் ஆண்டவருடைய ஊழியக்காரன், அதான் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம் உள்ளவன், அதான் அவருடைய வார்த்தையை சுமக்கிற ஆசாரியன். கர்த்தருக்கு உன்னை கொண்டு எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் இல்லை? இதெல்லாம் நீங்க பார்த்தீங்களா, படிச்சீங்களான்னு தெரியல. கர்த்தருக்கு உன்னை கொண்டு, அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கங்க, என்னை கொண்டுன்னு நினைச்சுக்கங்க. என்னை கொண்டு. ஆனா நீங்க தண்டாயுதமா கர்த்தருடைய கரத்துக்கு போயிடணும், அஸ்திர ஆயுதமா போயிடணும். கர்த்தருக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே மிதிப்பாய், வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். ஒரே மிதிதான், ரெண்டாவதுல ஒரே மிதில சாகணும். உன் காலை கண்டே ஒரு நேரம் ஆசீர்வாதம் ஐயா ஜெபம் பண்ணிக்கிறார். ஒரு பேய் ஆடுது, மந்திரவாதி ஏவி விட்டான் அப்படின்னு அடுத்து சொன்னிச்சு. எதுக்கு ஏவி விட்டான்? உன் காலடி மண்ணை எடுத்துக்கிட்டு வர. அதுதானே இந்த ஒரு மிதி சோத்திரம் போட்டு ஒரு மிதி மிதிச்சா அள்ளுக்கு என்ன அடிச்சு பாரு, ஐயோ எரியுதுரா, எரியுது, இந்த மண்ணே எரியுது. அதான் கால், அதான் அபிஷேகம் பண்ண தேவனுடைய மனுஷனுடைய கால். உங்க காலை, அதனாலதான் உங்க காலை மிதிக்கிற இடமெல்லாம் அக்கினி ஆகணும். சொல்லுவாங்க, காலை வச்சுட்டு போயிடுங்க. தெரிஞ்சவங்க, உங்க காலை வச்சுட்டு போயிடுங்க கர்த்தருக்கு. அதான் ஊழியக்காரனுடைய கால், அதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய கால், அதான் ஒரு தேவ தீர்க்கதரிசியினுடைய கால், அதான் கர்த்தருடைய கரத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதனுடைய கால், அதான் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கனுடைய கால். உங்க கால்கள் இப்ப எப்படி இருக்கிறது? சொல்றார், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தருக்கு ஒரே ஒரு வசனத்தை சொல்லிடுறேனே, நேர நீங்க வாங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 33 34. சீக்கிரம் அந்த பாயிண்ட் சொல்லிட்டு ஜபத்துக்கு போயிடும். கீழே விழ தள்ளுங்கள் என்றான். நல்ல கவனிங்க, யெகூ சொல்றான், அப்பொழுது அவன் அவளை கீழே விழ தள்ளுங்கள்.
என்றார். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய ரத்தம் சுவரின் மேல் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்துக் கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்து பின்பு நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை பார்த்து அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். இவளை மிதிக்கணும். இன்னைக்கு இயேசபேலின் தந்திர போதக சபைகளுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அதனால மிதிக்கணும். இந்த உபதேசத்தெல்லாம் மிதிச்சு தான் வரணும். சபைக்குள்ள போகணும்னா அவன் வந்து போய் புசிக்கிறான், குடிக்கிறான். புசிக்கிறது குடிக்கிறது விருந்துங்கிறது, இன்னொன்று அது ராபோஜனத்தையும் குறிக்கிறோம். நீ அதில் பங்கு பெறணும்னா சிலதை மிதிச்சுட்டு தான் போகணும், மேற்கொண்டு தான் போகணும். இவ யாரு? இப்போ அதில் ஒரு 30வது வசனம் வாசிங்க. அதில் வந்தான். யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு, இவ புத்திய பார்த்தீங்களா? கண்களுக்கு மையிட்டாள், தன் தலையை சிங்காரித்து கொண்டாள், ஜன்னல் வழியா எட்டி பார்த்தாள். இது ஒரு ஆவி, யேசபேலின் ஆவி இப்போ உண்டு. கண்ணுக்கு மையிட்டு. இன்னும் சிலர் பார்த்தீங்களா அலங்காரம், சபைக்கு போறது அலங்காரம், அலங்கரிப்பு. வெறுக்கிறது இல்லை, உலகத்தை வெறுக்கணும், ஆடம்பரத்தை வெறுக்கணும், இது மாதிரி காரியத்தை வெறுக்கணும். வெளியே இருக்கும் பொழுதும் போடுறது, உள்ள வந்து போட்டுக்கிட்டு இருந்தா உள்ள வந்து விசுவாசி ஆக வேணாமா? உலகத்தாலாவே இருக்கலாமா? இதான் யேசபேல். சிலதெல்லாம் மிதிக்கணும், போட்டு மிதிச்சுட்டு தான் வரணும் சபைக்குள்ள. உள்ள வரும் பொழுது நீ புசிக்கவும் குடிக்கவும் வார்த்தையை கேட்கவும் அப்பம் பிட்கேல பங்கு பெறணும்னா இதெல்லாம் நீ மிதிச்சிட்டு வந்தா தான் உள்ள. கர்த்தருக்கு யேசபேலின் உபதேசங்களை மிதி, யேசபேலின் ஆடம்பரங்களை மிதி, யேசபேலின் அலங்கோலமான காரியங்களை மிதி. அது சபைக்குள்ளே வரக்கூடாது. மிதிச்சிட்டு வா. அதான் அபிஷேகம். அபிஷேகம் பெற்றவன் மிதிக்கணும், மேற்கொள்ளணும். யேசபேலின் காரியங்கள் சுபாவங்கள் ஒரு நபருக்குள்ள இருக்கவே கூடாது. மிதிச்சிட்டு வந்தன்னா தான் நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். உலக காரியங்களை, சிற்றின்பங்களை, ஆடம்பரங்களை, இது போன்ற தன்மைகளை மிதித்து கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு ஆமா. சபை தியேத்தரா சபையில இப்படி இருந்துச்சான். கட்டில் கிடையாக்குவேன்றார். அதெல்லாம் நீ அவ வேசித்தன மன்னமும் விக்கிரகத்துக்கு படைக்க புசிக்கவும் செய்தவன். அதெல்லாம் நீ அது உன்கிட்ட இருக்குதுன்றார். அதுக்கு முந்தின வசனத்தில் எல்லாம் சரியா தான் செய்யற, ஆனா இது உனக்குள்ள இருக்குதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையாயிருப்போம். ஆகவே ஜபத்துக்கு போகலாம். இன்னும் அநேக விஷயங்களை மிதிக்கணும், வச்சிருக்கிறேன். மிதிக்கணும், மிதிக்க வேண்டியதை மிதிச்சா ஜெயிச்சுட்டு வந்துடலாம். கர்த்தருக்கு யோசுவா அதிபதிகளை கூப்பிட்டு 5 ராஜாக்களை மிதிக்க வச்சான் கழுத்தில். நீங்கள் முடிஞ்சா வீட்டில் போய் யோசுவா 10ஆம் அதிகாரம் 23லேருந்து 25 வரைக்கும் கொஞ்சம் படிங்க. அவங்க கழுத்தில் வந்து மிதிங்கடான்னா இப்படியே உங்கள் சத்துருக்களை இப்படியே உங்களுக்கு செய்வாருன்னு. இது ஒரு அருமையான பகுதி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மிதிக்கணும், மிதிக்கணும். சகலமும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினாராம். நம்ம பாதங்களுக்கு சகலமும் கீழ்பட்டு இருக்கணும். ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் முழங்காடிடுவோம். நேரம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. கண்களை மூடி கத்தரை பாருங்க. உங்களுக்கு ஒரு தண்ணி பலன் வந்திருக்குமே. சரியான விசுவாசின்னா இதை விசுவாசிச்சிருப்பீங்க. ஆமா, பயப்பட மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு தெம்போடு போங்க. ஆபீஸுக்கு போகும் பொழுது, படிக்க போகும் பொழுது, தொழில் செய்ய போகும் பொழுது, ஊழியத்துக்கு போகும் பொழுது உங்க காலையே நினைங்க. என் காலில் ஆசாரியன் காலாக, என் காலு அருமையானவர்களே காலேப்பின் காலாக, என் காலு யாகேலின் காலாக. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. உங்க காலு சகோதரி, உன் காலு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சகோதரியின் காலா இருக்கட்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தாயின் காலா இருக்கட்டும். உன் காலில் ஒரு அபிஷேகத்தை நீ உணரணும். உன் காலில் ஒரு வல்லமையை நீ உணரணும். நீ உணர்வாயானால் பிசாசு நடுங்க ஆரம்பிச்சிருவான், நடுங்க ஆரம்பிச்சிருவான், நடுங்கிடுவான். உன் சத்துரு உன் காலில் கொண்டு வந்து மாட்டங்கி விழ வைப்பாரு, மடிந்து போயிடுவான். அந்த கால் இருந்து ஒரு வல்லமை கமராபாலாதியாராபா. ஓ தேவ பிரசன்னத்தை உணருங்க, உணருங்க, உணருங்க. இயேசுவின் நாமத்தினாலே சத்துருக்களை மிதியுங்கள், சர்ப்பங்களை மிதியுங்கள், தேள்களை மிதியுங்கள். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது, ஒன்று உங்களை மேற்கொள்ளாது.
நீங்கள் தான் மேற்கொள்ளுவீங்க. ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்கள் கால் மிதிக்கிற இடம் உங்களுக்கு ஆயிடும். வாக்கு தத்தம் கத்த தருவார், சிலதை தருவார். சகோதரர் ஜெபிச்சார், எங்கள் சபைக்கு இது வேணும், ஊழியத்துக்கு வேணும்னு பென்னி அவங்க ஜெபிச்சாங்க. கட்டாயம் தருவார். விசுவாசிங்க, சுதந்திரிக்கலாம். சிலதை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு பலத்தை, ஒரு அபிஷேகத்தை, நிறைவையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. பயத்தை அகற்றி கொண்டிருக்கிறது. தைரியத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. உம்முடைய நாமம் எங்களுக்கு அந்த பலத்தை கொடுத்தது. தாவீதுக்கு வெற்றி கொடுத்ததே நாமம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே எங்கள் சத்துருக்களை விழத்தாக்கி உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார், மிதித்து போடுவார். தேள்களை மிதிப்போம், சர்ப்பங்களை மிதிப்போம், பிரச்சனைகளை மிதிப்போம். இயேசபேலின் அலங்கார ஆடம்பரங்களை நாங்கள் மிதித்து இந்த சபைக்குள்ளே வர கிருபைதான். ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவத்தை கட்டளையிடும். உம்முடைய நாமம் மகிமைப்பட யெகோவாவின் அபிஷேகம் எங்களுக்குள்ளே இருப்பதாக. ஆண்டவரே, எல்லாருக்கும், எங்கள் சபையில் உள்ள மக்களுக்கு வெளியே இந்த வார்த்தைகளை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு வல்லமை இறங்கட்டும். நாம் மையப்பட தொடர்ந்து மீதியான நேரத்தில் கிருபை எங்களோடு இருக்கட்டும். நாளை ஆசீர்வதி துதிகனமெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ள ஜெபத்தை ஏற்றுக்கொண்டபடி நாள் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அளவிற்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிச்சு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு இந்த வார்த்தைகளை நேர் அலையிலே பார்த்து கேட்ட யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எல்லாமும், ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையோ மக்கு. ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 மிக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே. துதி கனமாகிமையோ மக்கி. ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையோ மக்கி. ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு 17ஆம் தேதி பர்த்டே, பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள் விக்டோரியாவுக்காகவும் தெரசாலுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலே கர்த்தர்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் திகழவும் மேன்மை அடையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, இவர்கள் கோடாகோடியாய் எல்லாவற்றிலும் பெருகட்டும். சபையில், ஊழியங்களில், குடும்ப வாழ்க்கையில் வெற்றி சிறக்க ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். இவர்களுக்காய் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜபக்குழு, இன்றைக்கு ஜபக்குழு 17ஆம் தேதி. ஆகவே அன்னை இந்திரா நகரில் அருமையான ஆண்டனி பிரபாகர், ஆண்டனி அவங்க வீட்டில் இன்றைக்கி ஜபக்குழு உண்டு. அந்த பகுதியில் உள்ளவங்க இந்திரா நகர், பிஹெச்எல் அந்த ஏரியாவில் உள்ளவங்களாம் கலந்து கொண்டு கூடி ஜபித்து பெரிய காரியங்களை காணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ராஜாவே துதிக்கு பாத்திரர், இயேசு ராஜாவே துதிக்கு பாத்திரர். துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே ஸ்தோத்திரம். துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே ஸ்தோத்திரம். ஆதியே